ஒரே கடவுள் என்ற கருத்துக்கு இஸ்லாம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது? முஸ்லிம்கள் ஏன் ஒரே கடவுளை நம்புகிறார்கள்? ஷிர்கை தவிர எந்த வகையான பாவத்தையும் மன்னிக்க தயார் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். எளிய பொருளில் ஷிர்க் என்பது அல்லாஹ்வை, கடவுளை மற்ற கடவுள்கள் அல்லது மனிதர்களுக்கு சமன் செய்வதாகும். இந்த மேலே உள்ள நம்பிக்கை எப்போதும் பலரை குழப்புகிறது. இந்த வகையான பாவம் வரும்போது கடவுள் ஏன் மன்னிக்க முடியாதவராக மாறுகிறார்? கவனமாக புரிந்து கொண்ட பிறகு இதைத்தான் நாம் ஊகிக்க முடியும். உதாரணமாக, ஒரு தந்தைக்கு ஒரு குழந்தை உள்ளது. குழந்தை பொதுவாக குறும்பு செய்கிறது. ஆனால் தந்தை அவரை அடிக்கலாம் அல்லது கண்டிக்கலாம் அல்லது வேறு வகையான தண்டனை கொடுக்கலாம். இருப்பினும் குழந்தைக்கு எப்போதாவது ஏதேனும் கெட்டது நடந்தால், குழந்தை விபத்தில் சிக்கியது போல அல்லது அவர் காயப்பட்டால் அல்லது அவர் சோகமாக இருந்தால், தந்தையின் இதயம் அவருக்காக இரத்தம் வடிகிறது. மேலும் அவர் தனது குழந்தையை கவனித்துக் கொள்வதற்காக இந்த உலகில் அனைத்தையும் செய்கிறார். எனவே உலகில் உள்ள எல்லாவற்றையும் விட அவர் தனது குழந்தையை நேசிக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. இப்போது அதே குழந்தை தனது தந்தையிடம் செல்வதை கற்பனை செய்து, ஏய் அப்பா, நீங்கள் ஒரு பெரிய அப்பா, ஆனால் உங்களைப் போலவே என்னை கவனித்துக் கொள்ளும் மற்றொரு தந்தை எனக்கு இருக்கிறார் என்று அவரிடம் சொல்லுங்கள். என்னை கவனித்துக் கொள்ள எனக்கு வேறு பல அப்பாக்கள் இருக்கிறார்கள் என்று குழந்தை கூறும் ஒரு காட்சி மோசமானதாக இருக்கும். அப்போது குழந்தையின் இத்தகைய வார்த்தைகளை தந்தையால் புரிந்து கொள்ள முடியாது. அதே தந்தையின் இதயம் எப்படி இரத்தம் கசிகிறது என்பதை இப்போது கற்பனை செய்து பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான இரத்தப்போக்காக இருக்கும். அந்த உண்மையை ஜீரணிக்க அவனுடைய சுயமரியாதையும் மரியாதையும் அனுமதிக்கவில்லை. குறைந்த சக்தியும் திறமையும் கொண்ட ஒரு தந்தை குழந்தையின் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் கடவுள் இதை எப்படி பொறுத்துக் கொள்வார் என்று கற்பனை செய்து பாருங்கள். மனிதகுலம் முழுவதுமாக அந்த கடவுள்தான் பிறக்கிறார், இறப்பு தருகிறார். ஒரு நபர் எப்படி வாழ்கிறார் என்பதை அவரை தீர்மானிக்கிறார். ஒருவர் என்ன சாப்பிடுகிறார், எவ்வளவு உட்பட, மற்றும் ஒருவர் என்ன செய்யக்கூடாது என்பதை அவர் தீர்மானிக்கிறார். அவர் உலகின் அனைத்து படைப்புகளுக்கும் உணவளிக்கிறார். அனைத்து படைப்புகள் என்று சொன்னால் அது உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் குறிக்கிறது. எல்லா படைப்புகளையும் நீங்கள் சிந்தித்தால் உலகில் உள்ள உயிரினங்களின் எண்ணிக்கை அபரிமிதமானது. இன்றைய பொதுவான குறிப்பு என்னவென்றால், நாம் அனைத்தையும் இயற்கை என்று கூறுகிறோம். இயற்கையானது உண்மையில் கண்ணுக்கு தெரியாத எல்லையற்ற சக்தி வாய்ந்த கடவுள் அல்லவா? கடவுள் வைத்திருக்கும் சக்தி மற்றும் அவருக்கு நாம் கற்பிக்கக்கூடிய அனைத்து உரிச்சல்களும் கொடுக்கப்பட்டால் மனிதன் சென்று மற்ற உயிரினங்களை வணங்கும் போது அவர் எப்படி உணர்வார் என்று நினைக்கிறீர்கள்? அதுவே முஸ்லிம்கள் ஏக கடவுள் நம்பிக்கைக்கு காரணம் என புரிந்து கொண்டேன். இப்போது சிலர் பூமியின் முகத்தில் வாழ்ந்த பெரிய ஆத்மாக்களை கடவுளுக்கு சமன் செய்கிறார்கள். அவர்களில் சிலர் தங்கள் சொந்த பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை வணங்குகிறார்கள் மற்றும் கடவுளுக்கு சமமானவர்களாக ஆக்குகிறார்கள். இப்போது இந்த விஷயத்திலும் ஒரு உதாரணத்துடன் விளக்க முயற்சிக்கிறேன். சிறந்த சட்டை, பேண்ட், காலணிகள் போன்ற மிக அழகான ஆடைகளை உடைய ஒரு மனிதன் பணக்காரனாக இருக்கலாம். அவன் மிகவும் விலையுயர்ந்த காரில் இருந்து இறங்கி ஷோரூமிற்கு செல்வான். யாரோ அவரை தற்செயலாக தவறாக நினைக்கலாம் மற்றும் அவர் ஷோரூமில் விற்பனையாளர் என்று நினைத்து சில கேள்விகளை கேட்கலாம். உடனே, நான் ஒரு விற்பனையாளராக தெரிகிறேனா என்று அவர் மனம் புண்படுகிறார். நீங்கள் இங்கே மீண்டும் பகுப்பாய்வு செய்தால் விற்பனையாளர் மற்றும் பணக்காரர் இருவரும் ஒரே மாதிரியான அம்சங்கள் மற்றும் திறன் கொண்ட மனிதர்கள். மனிதனிடம் பணம் இருப்பதால் அவனை ஒரு விற்பனையாளருடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது அவன் அந்தஸ்துக்கு கீழே உணர்கிறான். என்ன தவறு நடந்தது என்றால், விற்பனையாளரின் உயரம் அதிகரித்தது, ஆனால் பணக்காரரின் அந்தஸ்து மிகவும் சமரசம் செய்யப்பட்டது. அதுபோலவே நாம் என்ன செய்கிறோம் என்றால், அவரை கடவுள் நிலைக்கு கொண்டு செல்லும் பெரிய ஆத்மாக்களின் நிலையை உயர்த்துகிறோம். ஆனால் நாம் கடவுளின் நிலையை குறைக்கவில்லையா? நாம் நம்பும் கடவுள் அனைத்து தேவைகள் மற்றும் விருப்பங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர். ஓய்வு எடுப்பதில்லை, தூங்குவதும் இல்லை. எல்லோருடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்து மக்களின் விதியை எழுதுபவர். ஒரு பெரிய ஆன்மாவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சமமானவர். ஆனால் அவர் துக்கம், பசி, சோர்வு, பலவீனம் போன்ற தேவைகளை கொண்டவர். இன்னும் ஒரு சிறு நிகழ்வுடன் வருகிறேன். மோசே ஒருமுறை கடவுளிடம், கடவுளே, உறங்கவில்லையா, சோர்வடைய மாட்டீர்களா?
மோசேக்கு ஏதோ புரிய வைக்க கடவுள் காபிரியேலை அனுப்பி மோசேயின் கையில் ஒரு சிறிய பானை தண்ணீரை பிடித்து சிறிது நேரம் உட்காரச் சொன்னார். மோஸ் கையில் தண்ணீருடன் ஒரு சிறிய பானையை எடுத்துக்கொண்டு சொன்னபடி அமர்ந்தார். சிறிது நேரத்தில் மோஸ் சோர்வாக உணர்ந்தார். அவர் தூங்கினார். ஒருமுறை அவர் தூங்கினார். பானை அவரது கையிலிருந்து விழுந்து உடைந்தது. இது மோசேயை எழுப்பியது. பிறகு கடவுள் மோசேயிடம், நான் தூங்கினால் பிரபஞ்சத்திற்கு என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் என்றார். கடவுள் எல்லா தேவைகள் மற்றும் தேவைகள் அற்றவர் என்று நாம் நம்பினால், ஒருவர் எந்த பெரிய ஆன்மாவாக இருந்தாலும் கடவுளின் நிலைக்கு நாம் எவ்வாறு கடவுளை ஒப்பிட முடியும்? மனிதனுக்கு இயல்பாகவே பசி, சோர்வு மற்றும் பிற தேவைகள் போன்ற பொதுவான பலவீனங்கள் உள்ளன. இப்போது நாம் மக்களுடன் பேசும்போது சிலர் நாமும் ஒரு கடவுளை மட்டுமே நம்புகிறோம் என்றும் இவை நாம் நம்பும் கடவுளின் வெவ்வேறு வடிவங்கள் என்றும் கூறுகிறார்கள். நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால், நீங்கள் அத்தகைய எண்ணம் மற்றும் சிந்தனை செயல்முறையுடன் தொடங்கும் போது தயவு செய்து சிந்தியுங்கள், உங்கள் ஆழ் மனதில் நீங்கள் நினைக்க தொடங்கவில்லையா? அந்த வடிவமே உண்மையான கடவுளாக மாறும். நீங்கள் பார்க்க மறந்துவிடுகிறீர்கள் அல்லது உண்மையான கடவுளை நினைக்க வேண்டும். முஸ்லிம்களிலும் சிலர் தர்காவில் பிரார்த்தனை செய்கிறார்கள். பின்னர் அவர்கள் கடவுளுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அதில் புதைக்கப்பட்டிருக்கும் பெரிய ஆத்மாவை கேட்டு எங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடுகிறோம் என்று கூறுகிறார்கள். அதுவே அவர்களை விரைவில் அல்லது பின்னர் உண்மையான கடவுளை மறந்துவிடும். மதீனாவிற்கு, அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு நீங்கள் செல்லும் போது தூதுவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக மக்கள் தலை வணங்கவோ அல்லது சஜ்தா செய்வதோ தடை செய்யப்பட்டதற்கு இதுவே காரணம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம்கள் வணங்க முடியாது. அதேபோல் அனைத்து முஸ்லிம்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் பெரிய ஆத்மா என்று நம்பினாலும் தங்களை விடவும் தங்கள் குடும்பத்தை விடவும் அவரை நேசிக்கிறார்கள். இஸ்லாம் ஏன் ஒரே கடவுளை மிகவும் வலுவாக வலியுறுத்துகிறது என்பதை இது எனக்கு நன்றாக உணர்த்தியது. மேலும் எல்லா மத புத்தகங்களும் அவற்றின் மூல நூல்களில் பழைய ஏற்பாட்டையோ அல்லது வேதங்களையோ எடுத்துக்கொண்டாலும் அதை ஒரே கடவுளாக குறிப்பிடுகின்றன. தயவு செய்து சகோதர சகோதரிகளே, மேலே கூறப்பட்டவற்றின் ஆழத்தை எடுத்துக்காட்டுகளுடன் புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். இஸ்லாத்தை பின்பற்றாமல் சிறந்த செயல்களை செய்யும் எத்தனையோ பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நியாய தீர்ப்பு நாளில் பெரிய தேவன் அழைத்து அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் தோல்வியே தவிர வேறில்லை என்று கூறினால் என்ன ஆகும்? மேலும் இஸ்லாத்தை பின்பற்றாமல் மிகவும் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்துபவர்கள் மற்றும் பல சோதனைகள் மற்றும் ஆசைகளிலிருந்து விலகியவர்கள் பலர் உள்ளனர். பலர் தங்கள் நம்பிக்கையின் எல்லைக்குள் இருக்க வேண்டும் என்பதற்காக மது மற்றும் இறைச்சியை தொடுவதில்லை. அவர்கள் எந்த சோதனையையும் மறுக்கிறார்கள். அவர்கள் செய்யும் இத்தனை பெரிய காரியங்களுக்கு பிறகும் அவர்கள் பல விஷயங்களை வணங்கியதால் சொர்க்கத்தை அடைய முடியவில்லை என்றால், உண்மையான கடவுளை வணங்கவில்லை என்றால், நியாய தீர்ப்பு நாளில் ஏற்படும் ஏமாற்றத்தை கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் பின்பற்றிய அந்த மத புத்தகங்களும் கடவுள் என்ற ஒரே கருத்தை ஒருமையில் கொண்டிருந்ததுதான் வேதனையான விஷயம். தயவு செய்து வேதங்கள் அல்லது பகவத்கீதை அல்லது பழைய ஏற்பாடு அல்லது தோராவை படியுங்கள். நீங்கள் அதே செய்தியை காண்பீர்கள். நாம் அனைவரும் ஒரே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்பதால் எந்த ஒரு மனிதனையும் கேலி செய்வது நமது நோக்கம் அல்ல. எங்களின் தாழ்மையான எண்ணம் எங்களின் புரிதலை முன்னிலைப்படுத்துவதாகும். மேலும் நீங்கள் அதை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க முடிந்தால் நாங்கள் எதை முன்னிலைப்படுத்துகிறோம் என்பதை உங்களாலும் உணர முடியும். கடவுள் நம் அனைவருக்கும் வழிகாட்டுதலையும் புரிந்துணர்வையும் தருகிறார். அவருடைய அந்தஸ்தை கண்டறிந்து அவருக்கு தகுதியான அந்தஸ்தை வழங்குகிறார்.